குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, டீம் பேட்டில் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த 2 வாரமும், அதாவது இந்த வாரத்தோட சேர்த்து 3 வாரமுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதே டீம் தான். இப்ப ரெட் டீம், ப்ளூ டீம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஸோ டீம் வைஸ் தான் மார்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இண்டிவிஜுவலாவும் மார்க் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மெயின் குக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆன் ஒன் சேலஞ்ச் தான். அதாவது ரெட் டீம்ல இருக்கிறவங்க, ப்ளூ டீம்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட ஒன் ஆன் ஒன் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க கான்செப்ட். அந்த வகையில இந்த வாரம் வந்து ப்ளூ டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3:0 அப்படிங்கிற விகிதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. உதாரணமா பார்த்தோம்னா, இப்ப ப்ளூ டீம்ல வந்து லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு ஆப்போசிட்டா இருந்தது வந்து பிரியாராம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் இதுல வின் பண்ணியிருந்தாங்க. பிரியாராம் தோத்துட்டாங்க. இதுல 1 பாயிண்ட் ப்ளூ டீமுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீம்ல நந்தகுமாரு. ஸோ நந்தகுமாருக்கு ஆப்போசிட்ல ரெட் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு. இதுலயும் நந்தகுமார் ஜெயிச்சிட்டாப்ல. ஆல்ரெடி ப்ளூ டீம் 1 பாயிண்ட். இப்ப நந்தகுமாரும் ஜெயிச்சதுனால 2 பாயிண்ட். அடுத்ததா 3வதா வந்து சபானா ப்ளூ டீம்ல இருக்கிறாங்க. அந்த டீம்ல உமேர் இருக்கிறாப்ல. ஸோ இவங்களுக்கு நடைபெற்ற போட்டியில சபானா ஜெயிச்சாங்க. இவங்களும் ப்ளூ டீமு. ஆக மொத்தத்துல 3:0 அப்படிங்கிற விகிதத்துல முதல் வாரத்துல ப்ளூ டீம் வின் பண்ணி டாப்ல இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் தாங்க டாப் மார்க் எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி சபானா 30க்கு 30 எடுத்து செஃப் ஆஃப் த வீக் வேறயா இந்த வாரம் வாங்கிட்டாங்க. அடுத்த 2 வாரம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.